வணக்கம் நேயர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் தக்காளி தான். செடியிலேருந்து எவ்வளோ தக்காளி பறிச்சுட்டு வந்திருக்கிற பாருங்க. நிறைய தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக இருக்குது அழகழகாக. இதை இப்போ ஒரு சட்னி மாதிரி தான் செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அவசர சமையல், அதனால் அதுக்கு என்ன ஊற்றிருக்கிறேன்னா குண்டாவில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு 2 வெங்காயம் போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே 2 தக்காளியும் போட்டுட்டேன், ஏன்னா லேசாக கருகுது அப்படின்றதுனால. அது கூட பார்த்தீங்கன்னா துளியோண்டு பூண்டு, பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். இது என்னடா பூண்டான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பூண்டு. ஏன் அப்படின்னா பூண்டு வந்து பிள்ளைங்க நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, பெரியவங்க. அதனால் பீட்ரூட்டு துருவுற மாதிரி அந்த பூண்டை துருவிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அதனால் அதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து அப்படியே குண்டாக்கில் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்துலேயும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா தக்காளி எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதை கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் வதங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி முக்கால்வாசி நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட நம்ம உதிரி வச்சுருந்தோம்ல பூண்டு, அதுவும் 2 பச்சை மிளகாயும் போடுறோம். நீங்கள் கேட்கலாம் ஃபஸ்ட்டே போடலான்னு, அது நம்மளோட இதுதாங்க, என்ன பண்ணுறது. ஆனால் பூண்டு துருவி போடும்போது பெரியவங்களுக்கும் சாப்பிட்டுக்கலாம், குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது போட்டு இப்படி கிளறும் போது ஒரு வாசம் வரும் பாருங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சீரகம், சோம்பு, கருவேப்பிலை எல்லாம் பொடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நம்ம அப்படியே கொஞ்சம் போட்டுக்கிறோம். எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதையும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நமக்கு எவ்வளோ காரம் வேணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதையும் போட்டு நல்லா அப்படி ஒரு கிளறுங்க. பார்த்தீங்களா, நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சாங்க. அதாவது என்னென்னா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இந்த ஷேப்பில் தான் வைப்பாங்க எங்களுடைய அம்மா. பாருங்க, தக்காளி சட்னி அம்மாவும் இப்படி தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் பழக்கம் வந்துருச்சு. இந்த 2-3 தான், அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு, இன்னொன்று மல்லித்தூள் போடலை. பாருங்க, மல்லித்தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு, காரம் எவ்வளோ ஜாஸ்தி கம்மி அந்த அளவுக்கு அதையே கொட்டி ஒரு நல்ல ஒரு கிளறிடணும். எங்கள் அம்மாலாம் தக்காளி சட்னிக்கே இப்படி தான் வைப்பாங்க. அப்போ மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எதுக்கு வைப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. அந்த கிரேவி மட்டும் நல்லா திக்காக தலன்னு இருக்கும். ஆனால் தேங்காய் மட்டும் எதுலேயுமே அதிகமாக எங்கள் அம்மா சேர்க்க மாட்டாங்க. அதே பழக்கம் தான் எங்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா தேங்காய் அதிகமாக சேர்க்கும் போது என்னென்னா இந்த கிரேவிக்கு அதை எடுத்து ஊற்றும் போது இதனோட சுவை வேறு மாதிரி இருக்கும், அதனோட சுவை வந்து தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். நீங்கள் வேணால் அப்படி சந்தேகமாக இருந்தால் தேங்காய் சேர்த்துறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டோம், தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறம் எடுத்து வச்சிட்டோம், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சுவை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, எங்கள் சாதத்துக்கு கூட இதை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வருங்க, நல்லா உங்களுக்கு வெளிச்சத்தில் காட்டுறேன். கலர் பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக தெரியும். இதை வரும், சரிங்களா. இதுதான் இப்படி நம்ம மட்டனுக்கு இதே மாதிரி செஞ்சுக்கலாம், சிக்கனுக்கும் இது மாதிரி செஞ்சுக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட டேஸ்ட்டு மாறி போயிடும். அதனால் வந்துட்டு என்னென்னா தேங்காய் ஊற்றாமல் அதிகமாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் ஊற்றும் போது கலரும் மாறும், டேஸ்ட்டும் மாறும். எப்படின்னு உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரியே பழகிடுச்சு, அதனால் இது போட்டுக்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா நேரத்துலையுமே ஒரு பாடல் பிடிக்கும். என்னென்னா மோகன் ஹிட்ஸு, கார்த்திக் ஹிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னும் சிலருக்கு. அதில் பார்த்தோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கண்ணே கலைமானே பாட்டு இருக்கு இல்லைங்களா, கமல்து 3ஆம் பிறை, அது பிடிக்கும். அடுத்தது வந்து காதலின் தீபம் ஒன்று ஏற்றினார், அந்த ஸ்டைலுக்கோசரமே அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டு வைத்த வட்ட நிலா, அந்த பாடலும் அழகாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நினைவெல்லாம் நிஜலை, ரோஜாவை தாளாட்டும் தென்றல், அந்த பாட்டு அதிகமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோகன்ஸில் எனக்கு ரொம்ப அதிகமாக படம் பார்த்ததும் வந்தால் பாட்டு அதிகமாக கேட்டது நிலாவே வா, மன்றம் வந்து தென்றலுக்கு நெஞ்சம் வர மஞ்சள் நிலையோ, அந்த பாடல். உங்களுக்கும் இது மாதிரி பாட்டெல்லாம் பிடிச்ச பாட்டு அதிகமாக கேட்கணும் போது இந்த மாதிரி சமையல் செய்யும்போது கேட்டுக்கிட்டே சமையல் செய்யுங்க, அதில் தனியாக ருசி கலந்து அதிகமாக வரும். ஓகே, நன்றி நேயர்களே.